கமான் ப்ளீஸ். கிளம்பு நல்லா கடை. வேலை கொடு வேலை கொடு, இல்லைன்னா விஷத்தை கொடு. நிறைவேற்று நிறைவேற்று தேர்தல் அறிக்கை 177 நிறைவேற்று. நீக்கிவிடு நீக்கிவிடு இருள் சூழ்ந்த அரசாணை 149 நீக்கிவிடு. விடியலாட்சியே விடியலாட்சியே, இது 11 ஆண்டுகால போராட்டம். எங்கள் விடியல் எப்போது? வாக்குறுதியை நிறைவேற்று, வாக்குறுதியை நிறைவேற்று. வேலை கொடு வேலை கொடு, வேதனையுற்றோருக்கு வேலை கொடு, வேதனையுற்றோருக்கு வேலை கொடு. வீணா போச்சு வீணா போச்சு வீணா போச்சு வீணா போச்சு, பாதி ஆயில் வீணா போச்சு, பாதி ஆயில் வீணா போச்சு. நிக்கிறோம் 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 நடுத்தருவில் நிக்கிறோம், நடுத்தருவில் நிக்கிறோம். வேதனையுற்றோருக்கு வேலை கொடு, வேலையுற்றோருக்கு வேலை கொடு. பதில் சொல் 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 பதில் சொல். பட்டதாரி ஆசிரியருக்கு பதில் சொல். பரிதவித்து நிக்கிறோம். இந்த என்னாச்சு? என்னதான் ஆச்சு? எங்கள் கோரிக்கையை கண்ணின் கட்டுமாக போலாமா? சரி. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய 11 ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். ஏற்கனவே ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல. 1வது வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு அப்படின்றத வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம். எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில் அதாவது ஒற்றை கண்ணகிக்கு அநீதி இழைத்தான் பாண்டிய மன்னன். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அநீதி இழைத்திருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன். கனத்த இதயத்தோடு, கண்ணகி கோலத்தோடு, கையில் சிலம்போடு 149 ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மகளிரை பொறுத்தமட்டில் பணி என்பது உடையை போன்றது. மகளிர்களுக்கு பணி என்பது உடையை போன்றது. கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் உடையை உரியிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இதை வன்மையாக நாங்கள் கண்டித்து இந்த அரசாணை 149, இந்த இருள் சூழ்ந்த அரசாணை 149 ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை 177 உடனடியாக நிறைவேற்றி 11 ஆண்டுகால போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு முன்னதாக 5 முறை எங்களுக்காக வாய் திறந்த முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட வாய் திறக்காது எங்கள் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கும் விதமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். மா இளங்கோவன் 2000 நீண்டுச்சு. இந்த போராட்டம் வந்து நம்ம அக்டோபர் மாதம் வரைக்கும் நீண்டுச்சுன்னா கண்டிப்பாக தளபதி முதல்வர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறார்களோ அணிதிரண்டு கருப்பு கொடி காட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் வந்து சார், நீதிமன்றத்தில் போறவங்களுக்கு மட்டும் வழக்கு, நீதிமன்றத்தில் போறவங்களுக்கு மட்டும் வழக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது. நீதிமன்றத்தில் போனால் 30,000 ரூபா கட்டினா வழக்கு, 30,000 ரூபா கட்டினா தீர்ப்பு. அதெல்லாம் பாமர மக்கள் பணம் படை, இதெல்லாம் ஒரு அதாவது இதான் நாடு, இதான் காடு, இதான் வீடு அப்படின்னு சொல்லி தர வாத்தியார்னாங்க. இதெல்லாம் ஒரு நாடா? இது ஆசிரியர் பணி உனக்கு ஒரு கேடா? பணம் படைச்சை மட்டும் வாடா அப்படின்று நீதிமன்றமும் தமிழக அரசும் சொல்லி இருக்கிறது. அப்போ பாமர மக்கள் நாங்கள் போடணும், பரீட்சை எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி எழுதுறோம் அப்படின்னா டிஎன்பிசி ரிசல்ட் போடணும், டிஆர்பி எழுதுனா டிஆர்பி ரிசல்ட் போடணும். தேர்ச்சி பெற்றவர்களுடைய ரிசல்ட்டை நீதிமன்றமாக போகிறது. நீதிமன்றத்தில் பட்டியல் விடி 40,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம், 400 பேர் இவர்களுக்கு மட்டும் வேலை கொடுனா என்ன அர்த்தம்? அதுதான் கண்டித்து நாங்கள் ஏற்கனவே இது பண்ணியிருக்கிறோம். இப்போ நீதி அரசர் 4,000 பேர் எங்கள் சங்கத்தை சேர்ந்த 4,000 பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசாணை 149 தேர்வு எழுதினவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தேர்வு அப்படின்றத உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறேன். முதலமைச்சர் ஆன பிறகு 2 முறை நேரில் சந்தித்து வலியுறுத்தினோம்னே, உங்கள் தொகுதி செயலியில் ஒரே கோரிக்கை தான்,
நியமன தேர்வை ரத்து பண்ணுங்க, அல்லது 10,000 ரூபாய் சம்பளத்தில் கூட போடுங்க. பணம் பத்தலன்னு கேட்கக்கூடிய ஆசிரியர் இல்லை. நாங்கள் 10,000 ரூபாய் சம்பளத்தை கூட அரசு பள்ளியில் போடுங்க. 2 வருஷம் கழிச்சு நிரந்தரம் பண்ணுங்க. நாங்கள் வேலை பார்க்க தயார். ஞாயிற்றுக்கிழமை கூட நாய் போல் வேலை பார்க்க நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம். உங்கள் தொகுதி செயலியில் 2000 கோரிக்கை மனுக்கள் 3 வருஷம் ஆச்சு. 100 நாளில் நிறைவேற்றப்படும்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி 600 பேரை கூட்டியிருக்கோமா? அதே மாதிரி சென்னைக்கு போனோம். கோட்டைக்குள்ளே நீங்கள் வாங்க உங்களை விடுவோம்னாரு. ஆனால் 2000 நாளுக்கு மேலே கடந்துருச்சு. கோட்டைக்குள்ளே நாங்கள் சென்னைக்குள்ளேயே அந்த மனுவை வச்சு உள்ளே போக முடியல. எங்களை கைது நடவடிக்கைகள் அடக்குமுறை பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு காணொலி ஆட்சியாகத்தான் இருக்கிறது. ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது.